ஹாய் கைஸ், நான் உங்க தினேஷ் சுந்தர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, டைரக்டர் சங்கர் சாரோட 3 ஷாக்கிங் சீக்ரெட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்பர் 1, நம்ம எல்லாருக்கும் தெரியும் டைரக்டர் சங்கர் சாரோட படம் எப்பயுமே வந்துட்டு கிராண்டா இருக்கும். ஸ்டோரிஸ்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும். படத்தோட ஆக்டர்ஸ் முதற்கொண்டு தலைவன் எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸா தான் பண்ணுவாப்ல. அப்படிப்பட்ட சங்கர் சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு வர்றப்ப ஒரு ஆக்டரா தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. 2-3 சின்ன ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட அப்பாவான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2006ல வெயில்னு ஒரு படம் ப்ரொடியூஸும் பண்ணிருக்காரு. அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. நம்பர் 2, டைரக்டர் சங்கர் சார் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு தனியா எங்கேயாவது நடக்க ஆரம்பிச்சிருவாராம். அவருக்கு ஆக்சுவலா லாங் வாக்ஸ் அது மாதிரி தனியா போறது ரொம்ப பிடிக்கும் போல. அப்படி தனியா நடந்து போறப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா படத்தோட ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளே இதை பத்தி தான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருப்பாராம். இதை வந்துட்டு ரஜினி சாரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. நம்பர் 3, சங்கர் சார் எந்திரன் படத்துக்கு ஃபர்ஸ்ட் கமல் சாரையும் பிரீத்தி சிந்தா அவங்களையும் தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு கால் ஷீட் இஷ்யூஸ்னால ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் ஷாருக் கான் சாரையும் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஸ்கிரிப்ட்லாம் பிடிச்சிருந்தும் ஃபைனலைஸ் ஆகாதனால நெக்ஸ்ட் நம்ம தலைவரை வச்சு மாசா படம் பண்ணிட்டாப்ல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.